ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் லேர்னிங்ல டே 7 மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா ரிஸ்கா இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் அப் டவுன் ஆகும். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு மார்க்கெட் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கு. லாங் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். நீங்கள் டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அது இம்பாக்ட் ஆகும், இல்லைனா அது ப்ராப்ளம் இருக்காது. தேர்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க். ஒரு கம்பெனி பாண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அந்த கம்பெனி காசு கொடுக்கல அப்படின்னா அப்போ கிரெடிட் ரிஸ்க் வரும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். சில ஃபண்டில் நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக நீங்கள் அமௌண்ட் எடுக்க முடியாமல் போனால் அது லிக்விடிட்டி ரிஸ்க்காக வரும். பட் இவ்வளோ ரிஸ்க் இருந்தும் நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பாசிபிள். உங்களோட கோலு டைம் பீரியடை மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் டெரிவேட்டிஃபை பண்ணுங்கள். ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், டெப்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ஐபி ரூட்டை எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது, பட் நீங்கள் ப்ராப்பர் பிளான் பண்ணீங்க அப்படின்னும் போது நல்ல ரிட்டர்னே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்புறம் ஃபீஸ் எப்படி கட் பண்ணுறாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.